Okay. Actually, second day in Kodaikanal. Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some food in you. Step 3, think real hard about what you wanna be. Step 4, everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. 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 Our hearts beat to the city streets. We began to feel the fire. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட காட்டேஜ். ஸோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னீங்களா, அதோட வேலை தான் அங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி நம்மகிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. இட்ஸ் ஓகே, இடத்துக்கு ஏற்றப்பல பழகிக்கணும். இப்போ ஒரு காரை உள்ள நிப்பாட்டியாச்சு, ஒரு கார் வெளியே நிற்குது. வெளியே தான் கொஞ்சம் ரூம் ஒரு மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே ஃபுல்லாமே நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நடந்து வந்தோடனே இங்கே ஒரு சீட்டிங் இருக்குது. இங்கே அப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக படி. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே வந்தோடனே இங்கே ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே டைனிங், நேற்று நம்ம சாப்பிட்டது. அப்புறம் இங்கே கிச்சன் செட்டப்லாம் கேட்டால் வச்சுக்கிருப்பாங்க போல். அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. ஸோ இங்கிருந்து நம்ம வெளியே என்ன பார்த்துக்கலாம். ஃபயர் கேம்ப் கேட்டாலும் அவங்க போட்டு கொடுப்பாங்க, ஃபயர் கேம்ப்பு. ஸோ கீழே வந்து 2 பெட்ரூமு. அடுத்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். அங்கே தான் வந்து நம்ம இருந்தோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிட்டிங் இருக்குங்க. ஸோ உள்ளே வந்தானே ஒரு டிவி, அப்புறம் ஷூவும் கை மாதிரி விஷயம். டிவிக்கு அப்புறம் வெளியே ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இதுதான் வந்து பேக்யார்டு. ஸோ பேக்யார்டுக்கு பார்த்து கீழே இருக்குது. கீழே சீட்டிங்கிலேருந்து உள்ளே வந்தோம்னா அங்கே வந்து ஃபயர் கேம்ப் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வேலி போட்டிருக்க அளவுக்கு இவங்களோட இடம் தான். நம்ம இன்றைக்கி நைட்டு தான் வந்து ஃபயர் கேம்ப் போட போகிறோம். அதாவது செகண்ட் டே நைட்டு தான் போட போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே ஒரு ரூமு, அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். மொத்தம் ஒரு 5 பெட்ரூம், 2 சிட்டிங்கு, ஒரு ஹாலு. நல்லாயிருக்கு ரூம் ஓரளவுக்கு. நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கிச்சன் வச்சுருந்தாங்க. நம்ம கிச்சன் செட்டப் கேட்டால் இங்கே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது நம்ம காட்டேஜ் பக்கத்தில். அப்புறம் இன்றைக்கி டே வந்து எங்கெங்கே போகிறோன்றதை நான் சொல்கிறேன். நேற்று வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தூங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி காலை எந்திரிச்சிட்டு நான் இதில் உங்களுக்கு லாட்ஜை வந்து எடுத்திருக்கேன். எங்களோட காட்டேஜ் லாட்ஜை. ஸோ பாருங்கள் நீங்கள். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 31. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் வந்து நியூ இயர் இருக்குது. முடிஞ்சால் ஒரு கேக் வாங்கி வெட்டுவோம். ஓகே, இப்போவே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 8:30 இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொன்னாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆகுது. ஸோ நம்ம இப்போ 8:30 இங்கேருந்து கிளம்பணும். ஸோ கிளம்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு 2 இட்லி அப்புறம் ஒரு தோசை சொல்லியிருக்கோம். காட்டேஜோட மேப்போட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். வாங்க. ஓகே, கெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு பிரேக்ஃபாஸ்ட்.
போய் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற ரெடி தான். வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சா? பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சா? பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சா? We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாடு வந்து எவ்வளோ ஹைட் அது. Now the morning is the afternoon. We lay awake and ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கிளம்புறோம். இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போகிறோன்றதை இனிமேல் பார்ப்போம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கார் எல்லாமே தொடச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போகலான்றது பார்ப்போம். laugh so loud as the hours pass. We're gonna do it all again. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். ஸோ ரோஸ் கார்டனில் வந்து டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். 30 ரூபா வந்து பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு வந்து 15 ரூபா. ஸோ நீங்கள் கேமராலாம் கொண்டு வரீங்கன்னா ஃபோட்டோ கேமரா வச்சு 50 ரூபா, வீடியோ கேமராக்கு 100 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரோஸ் கார்டன் போவோம். ஸோ ரோஸ் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இப்போ டீ சாப்பிட போகிறோம். அதுக்கடுத்து ரோஸ் கார்டன் போவோம். வாங்க. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. We're gonna be. Two hearts running wild. ஓகே, இப்போ நம்ம ரோஸ் கார்டனுக்குள்ள வந்தாச்சு. பெரியவங்களுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 17 பேர் 510 ரூபா வந்துச்சு. ரோஸ் கார்டனுக்குள்ளே போக போகிறோம். The moonlight, summer sky, it was the best we ever had. And we'll stay on forever. We'll never have regrets. We wanna chase. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனில் வந்து ரோஸே இல்லை ஆக்சுவலாக. ஸோ டிசம்பர் சீசன்னால குளிருக்கு வந்து பூராமே உளுந்து இலை ஃபுல்லாக இதாகிடுச்சு, அழுகி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோஸ் எதுவுமே இருக்காதிங்க. ஸோ நீங்கள் டிசம்பர் மந்தில் வந்தீங்கன்னா ஸோ ரோஸ் கார்டன் வந்து விசிட் பண்ண நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து ரோஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீசனில் இந்த டைமுக்கு 30 ருபீஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு தான் கொஞ்சம். ஓகே, மற்றபடி மிஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நல்லா க்ரீனிஷாகவே தெரியுது. ஸோ வாங்க பார்ப்போம் நம்ம. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. We're gonna be. We're gonna be two hearts running wild. இது எல்லாமே வந்து ஃபுல்லாமே க்ளவுட்ஸு, இதெல்லாமே மிஸ்ட்டு. இப்படி நானுமே இப்போ அந்த மிஸ்ட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு திருப்பி வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:15 ஆகுது. ஸோ ஃபுல்லாமே வந்து மிஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து வந்துட்டுருக்கு. கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் தெரியல இங்கே நமக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரோஸ் கார்டன்லேருந்து
குணா கேவ் போகலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ குணா கேவ் போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் எக்கோ டூரிசம் சைட் அதுக்கு வந்திருக்கோம். ஸோ அது அங்கே கொடைக்கானல் மெயின்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி வரணும். கார் பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ இதுதான் மன்னவனூர் எக்கோ டூரிசம் சைட்டோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக எவ்வளோ டிக்கெட்டு என்ன டிக்கெட்டு அதை பார்ப்போம். இங்கே டைமிங் வந்து போட்டிருக்காங்க காலை 9லேருந்து மாலை 5 வரையும் தான். ஸோ கார் பார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணுறாங்க. அங்கே பண்ணிவிட்டு வருவாங்க. இதுதான் டிக்கெட்டிங் ரூம் போல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னவனூர் எக்கோ டூரிஸ்ட்டில் வந்தாச்சு நம்ம இப்போ. ஸோ உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதே ரோஸ் கார்டன் மாதிரி ஒரு ஆளுக்கு பெரிய ஆளுக்கு வந்து 30 ரூபா. ஸோ அதே ப்ரைஸ் லிஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு 30 ரூபா மாதிரி கணக்காக நம்ம 17 பேருக்கு 510 ரூபா வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கு, கயாக்கிங், அப்புறம் ஜிப்லைன் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ போட்டிங் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி போட்டிங் நம்ம கண்டிப்பாக போட்டிங் போவோம். கூட்டமாக இல்லைன்னா ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லேக்கு எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு. ஸோ அங்கே தான் வந்து ஜிப்லைனு, அப்புறம் இங்கே வந்து கைக்கிங் அப்புறம் போட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேக் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அடுத்து ரூமுக்கு போகிற வரையும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி. அடுத்து ரூமுக்கு போகிற வரையும் ஃபுல்லாக நம்ம லேக்கில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க என்னென்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரெட் ஆம்லேட் அப்புறம் மேகிலாம் சாப்பிட்டோம். நீங்கள் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டது எந்த பிரெட் ஆம்லேட் இருந்துச்சு? மொத்தம் 3 ஃப்ளேவர். எடுத்த பிரெட் ஆம்லேட் மைனஸ் ஒன்று வச்சாங்க, அதுக்கப்புறம் சீஸ் ஒன்று வச்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஒன்று வச்சாங்க. எனக்குமே அந்த சீஸ் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த பீஸாவோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி லைட்டாக இருந்துச்சு, அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ நீங்களும் கொடைக்கானல் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைக்கிளிங் போக போகிறோம். நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோன் எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுக்க போகிறோம். இப்போ பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான். சிங்கிள் சைக்கிள்னா 50 ரூபா, டபுள் சைக்கிள் இருக்குல்ல அதுனா உங்களுக்கு 100 ரூபா. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் எடுத்திங்கன்னா அது ஒரு 100 ரூபா. சைக்கிள் ரைட் பண்ணுவாங்க. ஹாட் சாக்லேட் மஸ்ட் ட்ரை. கடையை பார்த்துக்கோங்க. சொல்ல 60 ரூபா ஹாட் சாக்லேட். இப்போதைக்கு 60 ரூபா. நாளை பின்ன வந்தீங்கன்னா ரேட்டு குடிச்சேன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா அடிச்சு சொல்ல நான் பார்த்துக்கிட்டேன். சாக்கோ சிப்ஸ் பவுடர்லாம் போட்டு மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லேக்லேருந்து முடிச்சுட்டு ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு ஹாட் சாக்லேட் குடிச்சது. ஸோ இப்போ நம்ம நியூ இயர்க்கு வந்து கேக் வாங்க போகிறோம். அதுக்காக போயிட்டுருக்கோம். அவங்க எல்லாருமே காரில் வந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இங்கேருந்து காட்டேஜ். ஸோ இங்கேருந்து வாக்கிலே போக போகிறோம். ஸோ கேக் ஷாப்பை தான் தேடிட்டு இருக்கோம். கேக்கை வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து vlog கண்டினியூ பண்ணுவோம். பேக்கரி இங்கே தான் இருக்கும். நாங்கள் நேரில் பார்க்கணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாங்கியாச்சு. ஸோ கேக்கை வந்து நம்ம கார்லேயே கொடுத்தாச்சுங்க. நம்ம வந்து அவ்வளோ தூரம் கேக் வாங்கிட்டு போய் அப்புறம் கரெக்டாக கீழே இறங்கணும். கேக் வாங்கிட்டு கார் வந்து செம்ம டிராஃபிக் போல். நாங்கள் இறங்கும் போது தான் கார் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போய் கேக்கை கொடுத்துட்டு அப்படியே இப்போ நடந்துகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்தாச்சு, நடந்தே வந்தாச்சு. ஸோ 2-3 கிலோமீட்டர் ஆக்சுவலாக நடந்தே வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து கேம்ப் ஃபயர் வந்து வெளியே வந்து அந்த வெளியே காமிச்சிடல அவங்கள்ட்ட அந்த இடம் பேக்கி இடம் வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம். இன்னும் வந்து பற்ற வைக்கல. சாப்பாடு வந்துருச்சு. சேம் சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி சொல்லியிருக்கோம் இன்றைக்கி. சிக்கன் கிரேவி அப்புறம் தேங்காய் சட்னி. ஸோ வெளியே வந்துருச்சு. நம்ம போய் பார்ப்போம். ரெடி பண்ணிட்டாங்க. கேம்ப் ஃபயர் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் வந்துருச்சு. 1ஆம் தேதி ஆயிடுச்சு 2024. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம இப்போ 12 மணிக்கு அந்த கேக் வெட்டியாச்சு. வெளியே வந்து ஃபயர் கேம்ப் இருந்தோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதனால் எதுவுமே கவர் பண்ண முடியல. லைட் சோர்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் ஃபயர் கேம்ப் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து தூங்க போகிறோம். ஸோ தூங்கிட்டு இப்போ நாளைக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகிற மாதிரிக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது சின்ன சின்ன கிளிப்பாக காட்டுறேன், ரொம்ப காட்ட விரும்பலை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த vlogல சந்திப்போம். பை.